அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு பிசினஸ் ரிலேட்டடான வீடியோ வரிசையா பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு இங்க இருக்கும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஃபயர்லேண்ட்ல இருக்கிறோம். ஒரு படத்துல சொல்லுவாங்க, இந்த கண்ணு கட்டின தூரத்துக்கு என்னுடைய இடம் தான் அப்படி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த கண்ணு கட்டின தூரத்துக்கு ஃபயர்லேண்ட் தான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. சோ இதை பத்தி அந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். அந்த இந்த நிறுவனத்துடைய சைட் இன்ஜினியர் சரத் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே பிரதர், உள்ள வந்து பார்த்தோம். கண்டிப்பா ஒரு பெரிய அரண்மனையுடைய கோட்டை எப்படி இருக்கும்? சரி சரி சரி, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கோட்டை. கண்டிப்பா அது உள்ள போனோம் அப்படின்னா எக்கச்சக்கமான அளவுல பெரிய ப்ராஜெக்ட் ஆகும். எத்தனை ஏக்கர்ல பில்ட் பண்ணிருக்கோம்? இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 120 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். எப்பா 120 ஏக்கர்ஸ், ஒரு சிட்டியுடைய அளவுல இருக்கு. டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். ஆமா ஆமா, வேற லெவலு. இந்த இடம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு கரெக்டா? இது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவில் பாளையத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டர் ப்ராஜெக்ட். 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. சத்தி என்ஹெச்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 4 கிலோமீட்டர். ஓகே ஆமா. ஓகே பிரதர், பொதுவா ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்க அப்படின்னா பேஸ் 1 பேஸ் 2 அப்படின்னு போடுவாங்க. இதுல நம்ம கிட்ட எத்தனை தடவை பேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1ல இருந்து ஃபேஸ் 11 வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபேஸ் 1ல இருந்து ஃபேஸ் 10 வரைக்கும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா நார்த் ஈஸ்ட் எல்லாமே சோல்ட் அவுட். ஓகே, ஃபேஸ் 11 மட்டுமே ஒரு 15 ஏக்கர் கிட்ட போட்டிருக்கோம். இப்போ அதுல வந்து நார்த் ஈஸ்ட் எல்லாமே பிரைம் ஃபிளாட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஓகே, என்ன ரேட்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது? நமக்கு ஃபேஸ் 1ல இருந்து ஃபேஸ் 10க்கு வரும் 560 வரும் %. ஓகே, ஃபேஸ் 11 வந்து பாத்தீங்கன்னா 660 வருது %. ஓகே ஆமா. என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்குறீங்க? உள்ள என்ட்ரானே பாத்திருப்பீங்க, ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் எல்லாம் ஆர்ச், சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் லேண்ட். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வரிசையா இருக்குது. அப்புறம் உள்ளக்க வந்தோடனே ஒரு ஏக்கர்ல ஃப்ரண்ட்ல வந்து பார்க். ஓகே, பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, பார்க்கிங் ட்ராக், சிட்டிங் ஏரியா எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா ஜிம் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்மை பார்த்து எங்களுக்கே வந்து பிரமிப்பா ஆயிருச்சு. இவ்வளவு பெரிய ஜிம்மா இருக்கு, சூப்பரா இருக்கு சொல்லி ஜிம் பண்ணிருக்கோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து இண்டோர் கேம்ஸ், டேபிள் டென்னிஸ், செஸ், கேரம் எல்லாம் பண்ணிருக்கோம். அப்புறம் ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா செட்டில் கோர்ட், இண்டோர் செட்டில் கோர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, அப்புறம் ரோடு பிளான்டேஷன் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே நம்ம பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். பைப் லைன் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. எல்லாமே உள்ளக்கு பாத்தீங்கன்னா அது போக வந்து பாத்தீங்கன்னா அடிஸ்லாம் பார்க், டஃப் கோர்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபுல்லாவே ஒரு ரெட் சைல் அப்படிங்கறதால ஃபுல்லா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா. ஓகே, வாட்டர் லெவல் எவ்வளவு தூரத்துல இருக்கு? நமக்கு இங்க பார்த்தா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 200 அடியிலே தண்ணி கிடைச்சிருது. மினிமம் எல்லாருமே ஒரு 400 அடி கிட்ட போடுறாங்க போர் எல்லாமே. ஆமா, சால்ட் இருக்காது, எல்லாம் ஃபுல்லா பியூர் செம்மண் பூமி, சால்ட் நல்லா இருக்கும். ஓகே பிரதர், இப்ப ரோட பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெடுஞ்சாலை எப்படி இருக்கும் அந்த அளவுல நேருக்கு நேரா போகுது, நெத்தியடி மாதிரி. அதாவது ஃப்ரண்ட் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 ஃபீட் கொடுத்துருக்கோம் லாஸ்ட் எண்ட் வரைக்கும். ஓகே, அப்புறம் உள்ள கட் ரோட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 23, 30, 33 அந்த மாதிரி மெயினா பிரிச்சிருக்கோம். மெயின் வந்து 30, 33 தான் உங்களுக்கு ரோடு. அதனால வந்து நம்ம போக்குவரத்துக்கு அந்த ஈஸியா இருக்கும். ஆமா ஆமா. ஓகே பிரதர். அப்புறம் வந்து சென்ட் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 1.5 சென்ட்ல இருந்து 5.5 சென்ட் வரைக்கும் நம்ம சைட் பிரிச்சிருக்கோம். சூப்பர். 1.5 சென்ட்ல ஒரு மினிமம் பட்ஜெட் வச்சிருக்காங்க அப்படினா வாங்கிடலாம். ஆமா, 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நமக்கு சைட் இருக்குது. ஓகே, ஆமா, 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கிரவுண்ட், அதெல்லாம் நம்ம சைட் அவைலபிள். ஓகே பிரதர், இப்ப லேண்ட் மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பீங்களா? ஏன்னா அவங்க வெளியில பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, இங்க வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்ப நீங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். நம்ம வந்து பார்த்தா லேண்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு ஏரியா அவங்க பட்ஜெட் பிளான் பண்றாங்களோ அது பண்றோம். நம்ம மினிமம் வந்து ஒரு 2 BHKங்கிறது ஒரு 37 lakhsல பண்றோம். 37 ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு ஒரு 2 சென்ட் லேண்ட்ல வந்து ஒரு 37 lakhsல பட்ஜெட் பண்ணலாம். ஒரு 3 BHK போறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 38, 40 அந்த ரேஞ்சில வந்து 3 BHK அந்த 2 சென்ட்ல. ஓகே, எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் பண்ணி கொடுக்குறீங்க? நம்ம வந்து பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தா 2500. ஓகே, ஸ்கொயர் ஃபீட் வித் காம்பவுண்ட் வால், சம்ப், தண்ணி தொட்டி கம்ப்ளீட்டா A to Z கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். ஃபினிஷ் பண்ணி கீழ கொடுத்துருவோம் வித்அவுட் இன்டீரியர். ஓகே, ஆமா அந்த மாதிரி ஃபுல்லாவே. ஓகே பிரதர், இப்போ வந்து லோன் அவைலபிளா இந்த மாதிரி பண்ணி தரோம். நம்ம லோன் வந்து பார்த்தா கிளைண்ட் வந்து பார்த்தா அவங்க நம்ம மினிமம் வந்து பார்த்தா மேக்ஸிமம் வந்து HDFC, PNP எல்லாம் பண்றோம். ஏன்னா அவங்க வந்து லேண்டோட மார்க்கெட் ரேட்ல இருந்து ஃபண்ட் பண்றாங்க. சோ அப்படிங்கும்போது கிளைண்ட்டுக்கு கையில இருந்து டோட்டலாவே கன்ஸ்ட்ரக்ஷன்ல போகும்போது 10 lakhs இருந்தாலே போதும். சோ இதே வேற அதர் பேங்க் போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம். உங்களுக்கு SBI பண்ணி தரோம். எல்லா பேங்க் கிளைண்ட்டுக்கு எந்த ஆப்ஷன் வருதோ அதுல LIC எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஓகே பிரதர், கரெக்டா நம்மளோட ப்ராஜெக்ட் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? சார் இது எக்ஸாக்ட் பாத்தீங்கன்னா பொன்னை கவுண்டம்புதூர். உங்களுக்கு வந்து கோவில் பாளையத்துல இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொன்னை கவுண்டம்புதூர் பாளையத்துல அமைஞ்சிருக்கு. ஓகே, நியர்பை ஸ்கூல், காலேஜ், ஸ்கூல் வரவழையே பாத்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, கோவை வித்யா CBS ஸ்கூல் இருக்குது, அப்புறம் ஆதித்யா உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வேன் எல்லாமே உள்ளக்கு வருது. சோ இங்க இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல காலேஜ், ஸ்கூல் எல்லாமே நியர்பை எல்லாமே இருக்கு. ஓகே, பக்கத்துல பெட்ரோல் பங்கே இருக்கு. ஆமா ஆமா, ஃபுல்லாவே உங்களுக்கு முன்னாடி அது க்ளோசரி வேணும், ஃப்ரண்ட்லயே உங்களுக்கு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அங்கேயே உள்ளக்க வீடு வாங்குற கிளைண்ட் தான் ஷாப்பே வச்சிருக்காங்க. ஓகே, ஆமா அந்த மாதிரி
சப்போஸ் இடம் வாங்கி முன்னாடி ரெண்டுக்குமே நம்மளுக்கு ஷாப் இருக்குது. ஓகே, ஏதாவது வேற அவங்க ஏதாவது பிசினஸ் பண்ணா கூட நம்ம பிசினஸா பண்ணிக்கலாம். ஓகே பிரதர், சூப்பர். ஸோ இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு லேண்ட் வாங்கணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொகேஷன் எல்லாமே நம்மளுடைய வீடியோல இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இடங்களை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அது உடனே வந்து growth ஆகும். ரீவேல்யூ வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற எங்கெங்கெல்லாம் நீங்க இடம் வாங்கலாம்னு நினைக்கிறீங்களோ, என்ன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுல குறைவா வாங்கணும்னு நினைக்கிறோம், அங்க எல்லாமே வந்து இவங்க ப்ராஜெக்ட் போட்டு ரொம்ப குறைவான விலைக்கு தரமான இடம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மதுரையில எல்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ தேவைப்படுறவங்க இங்க கோயம்புத்தூர் மக்களும் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ராஜெக்ட் இது. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொகேஷன் எல்லாமே நம்மளுடைய வீடியோல இருக்கு. மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.